குமரி மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட இணைந்ததற்கு இயக்கம் கட்டி போராடிய ஒரு மனிதர் மார்சல் நேசமணி அவர்கள். இவர் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஜெயமோகன் எழுதிய அறம் அப்படிங்கிற நாவலில் வணங்கான் அப்படிங்கிற ஒரு கதையில் நான் படிச்சிருக்கேன். என்னென்னா, இவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர். முதல்ல நீதிமன்றத்துக்கு போகிறாரு. போனால் அங்கே 7-8 நாற்காலி போட்டிருக்கு, 3 நாள் முக்காலி போட்டிருக்கு. மார்சல் நேசமணி நேராக போயிட்டு நாற்காலியில் உட்கார்றாரு. அப்போ அங்கேருந்து ஒரு வக்கீல் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, சீனியர் நாடாராக இருந்தால் கூட அவங்க முக்காலியில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு இந்த தீண்டாமையை தாங்கிக்கவே முடியல, பயங்கர கோவம் வந்துடும். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், இங்கே பாவப்பட்டவனுக்கு இருக்க இடம் இல்லைன்னா பின்ன நீதி எங்களை கிட்டும் நாய்ப்பயிலுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அந்த நீதிமன்றத்தில் இருக்க எல்லா அறையில் இருக்க முக்காலியை தூக்கி வெளியே போட்டுருவார். இப்படி இருக்க தமிழ்நாட்டில் தான் நாங்கள் தான் சமூக நீதி காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சேர் போட்ட கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி.